அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. 51வது சங்கீதம் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த பிற்பாடு கர்த்தரால் உணர்த்தப்பட்ட பின்பு தாவீது பாடின சங்கீதம் தான் இந்த 51வது சங்கீதம். இதில் அநேக காரியங்களை தாவீது கேட்பதை பார்க்க முடியும். அதில் ஒன்றுதான், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். Renew a right spirit, steadfast spirit. ஆண்டவர் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவ பிள்ளைகள் தடுமாற்றம் இல்லாமல் வாழவும், நியமித்த பாதையிலே முன்னோக்கி செல்லவும் இந்த ஜெபம் மிக அவசியமாயிருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வேண்டிய ஒன்று, அவசியமாய் வேண்டிய ஒன்று. என்ன? நிலைவரமான ஆவி. நாம் எடுத்த தீர்மானத்திலே உறுதியா இருக்க இது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நம்மில் அநேகருடைய வாழ்க்கை நிலைமை என்பது எப்படி இருக்கிறது என்றால், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். பவுல் சொல்லுவார் அல்லவா, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் என்று. அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்மில் அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பி அமருகிறோம், ஆனால் வேற எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் பைபிள் படிக்க வேண்டும் என்று உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் அதை தவிர வேறொன்றை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நிலைவரமான ஆவி இல்லாததே. இதைதான் தாவீது கேட்கிறார். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீதின் ஆரம்ப அனுபவம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் எதை கேட்டானோ அதையே நாடுவேன். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த தாவீதின் வாழ்க்கையில அந்தி சந்தி மத்தியான வேளையில தியானம் பண்ணி முறையிடுகிற தாவீது, அந்த மாலை வேளையில தியானம் பண்ணி முறையிட வேண்டிய நேரத்துல அவன் பத்சேபாளை பார்க்கிறான் வீட்டு மாடியிலிருந்து. அது நிமித்தம் அவன் பாவத்தில் விழ வேண்டிய சூழ்நிலை உண்டானது. இப்பொழுது கர்த்தரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, ஜெபிக்கணும்னு போய் இருக்கிறேன், ஜெபிக்கும்படியான நேரத்துல நான் வேறொன்றை செய்தது நிமித்தமாய், வேறொன்றை பார்த்தது நிமித்தமாய் இந்த பாவத்துக்குள்ளானேன். ஜெபிக்கணும்னு போனா ஜெபிக்கணும். ஆமே, நாம் எதை நினைக்கிறோம், அதாவது ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்காய் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், தேவனோடு சில மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், உறவாட வேண்டும், உபவாசிக்க வேண்டும் என்று பல தீர்மானங்களை வைக்கிறோம். ஆனால் அதில் உறுதியாய் இருக்க முடியவில்லை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கை நிலை என்னது என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குமானால் கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கேளுங்கள். என்ன? நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீதின் இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. அந்த பதில் தான் என்ன தெரியுமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர அவர் பார்வைக்கு தாவீது செம்மையானதை செய்து வந்தான் என்று. அதன் பிறகு தாவீதினுடைய வாழ்க்கையில எந்த தடுமாற்றமும் இல்லை என்பதை வேதம் காண்பிக்கிறது. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், எடுத்து எழுதுகிறார். அந்த உரியாவின் சங்கதி, இந்த விஷயம் ஒன்றை தவிர தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். தன்னுடைய கடைசி வரை அவனுடைய தீர்மானத்துல உறுதியா நிற்க முடிந்தது. இந்த ஜெபம் எவ்வளவு அவசியம் பார்த்தீர்களா? தேவனிடத்துல கேளுங்கள். என்ன? நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கேட்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின கற்றுத்தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாவீதை போல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பல தீர்மானங்களை எடுக்கிறோம், எங்களால் உறுதியா இருக்க முடியவில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் செய்வதெல்லாம் தீமையா இருக்கிறது. இந்நிலை மாற
ஆண்டவரே, எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க, ஸ்திரப்பட நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்தில் புதுப்பிப்பீராக. ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன் என்கிற அந்த நல்ல அனுபவத்திலே தொடர, ஆமென், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர நிலைவரமான ஆவி எங்கள் உள்ளத்திலே புதுப்பியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.